ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்குள்ள இந்த கேள்வி வருதா? ஏன் இப்போல்லாம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது? எந்த வேலையும் செய்ய முடியல. 40 வயசு கூட ஆகலை, ஆனால் முழங்கால் வலி, மூட்டு வலி, கை வலி, கால் வலிலாம் அதிகம் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் குடிச்சிங்கன்னா 65 வயசுலையும் 25 வயசு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கலாம். இந்த மூட்டு வலிக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? தவறான உணவு பழக்கம், எக்ஸசைஸ் அப்படிங்கிறத செய்கிறதே இல்லை. வயசாகிறப்ப அதனால கூட இந்த கைவலி, மூட்டு வலி, முழங்கால் வலிலாம் வர ஆரம்பிச்சிடும். இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஒரு கஷாயம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை தரப்போகுது. இந்த கஷாயத்தை குடிக்கிறப்ப உடல் பலமாகும், பிளட் சர்க்குலேஷன்லாம் சீராகும். கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: சுக்கு, மிளகு, ஜீரகம், வெல்லம், பூண்டு, தண்ணி. எப்படி இது வலிகளை குணப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதோட பலன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் வராது. சுக்கு வலி வீக்கத்தை குறைக்கும். முக்கியமாக ஜாயிண்ட் பெயினுக்கு ஒரு சூப்பரான மருந்து தாங்க சுக்கு. செகண்ட் ஒன் மிளகு, பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, பாடியை டீடாக்ஸ் பண்ணுது, நச்சுக்களை சுத்தம் செய்யுது. தேர்ட் ஒன் சீரகம், செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துது, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, சாப்பிட்ற பொருட்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அப்படியே அப்சர்வ் பண்ணுது. ஃபோர்த் ஒன் பூண்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை இது தன்னுள்ள வச்சுருக்குது. வெளியிலிருந்து வருள்ள அந்த வைரஸ், பாக்டீரியா மாதிரியான தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது, எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்குது. ஃபிஃப்த்து ஒன் வெல்லம், வெல்லத்தில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது, உடனடியாக எனர்ஜியை கொடுக்கும். இப்போ இந்த கஷாயத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 2 கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 1/2 டேபிள் ஸ்பூன் சுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. வடிகட்டிட்டு வெது வெதுப்பான சூட்டில் இனிப்பு சுவைக்க வெல்லம் சேர்த்து குடிங்க. வாரத்துக்கு ஒரு முறை காலையில் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறைங்கிற வீதத்தில் 1 மாதத்துக்கு இதை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். வலி குணமாகும், எனர்ஜி கிடைக்கும். இதை நீங்களே உணர்வீங்க. ஜாயிண்டில் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷனை கூட இது இம்ப்ரூவ் பண்ணுது. கார்டிலேஜ் தேய்மானத்தை சரி செய்யும், மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கும், எலும்புகளை வலுவாக்கும், இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும். ரெகுலராக குடித்தா பெயின் கில்லர் கூட தேவையில்ல, அந்த அளவுக்கு இது செயல்படும். இருந்தாலும் இந்த கஷாயத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடியும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி ஞாபகம் இருக்கணும். அளவு ரொம்ப முக்கியங்க. யாரெல்லாம் இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கர்ப்பிணி பெண்கள், அல்சர் இருக்கிறவங்கலாம் இது நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இதோடையே சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தினமும் 20 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதாவது எக்ஸசைஸ் பண்ணணுன்னா ஜிம்முக்கு போயெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்ல, அது மாதிரியான சேர் எக்ஸசைஸு, இது மாதிரியான சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்லோவாக வாக்கிங் கூட போகலாம். சூரிய ஒளியில் 10 நிமிஷம் நில்லுங்க, விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும். கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. கால்சியம் ரிச் ஃபுட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தோணுதா? முருங்கைக்கீரை, எள்ளு, உளுந்து, பால், முட்டை, இது மாதிரியான கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்டை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. ஆயில் ஐட்டமை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த கஷாயத்தோடையே இந்த டிப்ஸையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்ப சீக்கிரத்துலேயே கைவலி, கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வலிகளும் பறந்து போயிடும். இந்த வீடியோவில் 65 வயசுலையும் 25 வயசு போல் சுறுசுறுப்பாக கைவலி, கால் வலி, உடல் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி இது எல்லாமே இல்லாமல் எப்படி நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு கஷாயம் போடுறது, அந்த கஷாயத்தை எப்படி பயன்படுத்துறது, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.